श्री गुरुभ्यो नमः। अधिक्रूर महाकाय कल्पांतदहनोपमा भैरवाय नमस्तुभ्यम अनुज्ञाम धाதுமர்கசி। இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில 12/5/2024 முதல் 18/5/2024 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். இந்த வாரத்தினுடைய முதல் தினத்துல கிரகங்களுடைய அமைப்புகளை சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியிலே சூரிய பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியிலே ராகு பகவான், செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். சந்திர பகவான் மிதுன ராசியிலே அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இந்த கிரக அமைப்புகள்ல இந்த வாரத்துல முதல் 2 தினங்கள்ல சூரிய பகவான் மேஷ ராசியில சஞ்சரிக்கின்றார். செவ்வாய்க்கிழமை முதல் சூரிய பகவான் வைகாசி மாசத்தினுடைய பிரவேசமாக ரிஷப ராசியில் பிரவேசிக்கின்றார். அந்த வகையில சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கின்றார். இந்த கிரக அமைப்புகளை சிந்தித்து ஒவ்வொரு ராசி பக்த கொடிகளுக்கும் எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகள் எந்தெந்த விதத்தில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற முடியும் என்ற தெளிவான சிந்தனையை முழுமையாக சிந்திப்போம். நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்திலே பஞ்சமஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள், குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள், குழந்தைகளுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள் போன்ற குழந்தைகளுடைய முன்னேற்றம் ரீதியான சிந்தனைகளை இந்த வாரம் முழுவதும் நடைமுறைப்படுத்தக்கூடிய சிந்தனைகளை நீங்கள் சிந்திக்க முடியும். மாணவ செல்வங்களுக்கு எதிர்கால கல்வி திட்டங்களை தீர்மானிப்பது, அவர்கள் பெற்ற மதிப்பெண்களுக்கு தகுந்தாற்போல் எதிர்கால கல்வி கூடங்களை தேர்ந்தெடுப்பது போன்ற விஷயங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து முயற்சிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடந்த காலத்தில் இருந்த பலவிதமான சிரமங்கள், குழப்பங்கள், கவலைகள் நீங்கி அபரிமிதமான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. பாக்யாதிபதி தனஸ்தானத்தை கடக்கக்கூடிய சமயத்தில் உங்களது சிந்தனைகள் யாவும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. உங்களது குழந்தைகள் ரீதியான முன்னேற்ற சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போறது. குடும்பங்களில் நடைபெற வேண்டிய சுபமான, மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான சிந்தனைகள் அபரிமிதமான திட்டங்களோடு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய சிந்தனைகள் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது. தசம லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது இல்லங்களை இரும்பு சம்பந்தப்பட்ட, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட அழகு சாதனங்களாகவோ பாதுகாப்பு உபகரணங்களாகவோ சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. என்ன காரணம் என்று தெரியாமல் தோல் சம்பந்தப்பட்ட, எலும்பு சம்பந்தப்பட்ட, தசைகள் சம்பந்தப்பட்ட பலவிதமான சிரமங்களுக்கு உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. வெளியூர் தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. வெளிநாட்டு நண்பர்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. உங்களது சிந்தனைகள், உங்களது ஆற்றல்கள் பெருகுவதையும் அந்த ஆற்றல்கள் மூலம் பல சாதனைகளை நீங்கள் புரிவதற்கு துடிக்கக்கூடிய சிந்தனைகளும் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் வெற்றி வாரமா அமைய போறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் மேலும் வெற்றியை பெறுவதற்கு விநாயக பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வரக்கூடிய காலங்கள்ல செலவுகள் செய்யும் பொழுது பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. நல்வாழ்த்துக்கள்.
காளையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பொருளாதாரத்தில் எதிர்பாராத வரவுகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த தொகை உங்கள் கைக்கு வருவதை நீங்கள் உணர முடியும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக சேமித்த தொகையினுடைய முழு ரூபாயை, முழு வரவை எதிர்பாராத விதத்தில் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நாடி வருவதை சிந்திக்க முடியும். இருந்தாலும் பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. குழந்தைகளுடைய நடை, உடை, பாவனைகளை கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய நல்ல சிந்தனைகள், இவைகளையெல்லாம் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இருந்தாலும் ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் குடும்ப ரீதியான வைபவங்களில் கலந்து கொள்ளக்கூடிய, குடும்ப ரீதியான வைபவங்களை நடத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அபரிமிதமான மகிழ்ச்சியை கொடுக்க போறது. சதுர்ஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடக்கும் பொழுது லாபஸ்தானாதிபதியும் சதுர்ஸ்தானாதிபதியும் உங்களது ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது ஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை பதிகின்றது. லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த சமயத்தில் பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதையும், உங்களது செல்வாக்கு உயர்வதையும், சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரும் பொழுது மனதில் அபரிமிதமான மகிழ்ச்சி தோன்றுதலையும் சிந்திக்க முடியும். தொலைதூரத்து பயணங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இருந்தாலும் இந்த தொலைதூரத்து பயணங்கள் செய்யும் பொழுது, விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுவதும், ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் பத்திரப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படும் பொழுது தேவையில்லாத மன உளைச்சலை தவிர்க்க முடியும். பணியாற்றக்கூடிய இடங்களில் சரியான கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய தகவல்களை, உங்களது வரவையும், உங்களது விடுப்பு சம்பந்தப்பட்ட, அதாவது லீவு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரியான விதத்தில் மேலதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு பேசி செல்வது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். ரிஷப ராசி சார்ந்த மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. கல்வியில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதும், எதிர்கால திட்டங்களை, அதாவது எதிர்கால கல்வி திட்டங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சில மாணவ செல்வங்கள் சம்பந்தமில்லாத கல்வியை தேர்ந்தெடுத்து கொண்டு நம்மால் படிக்க முடியவில்லையே, அந்த சூழ்நிலை நமக்கு ஒத்து வரவில்லையே, அந்த கல்லூரி எனக்கு பிடிக்கவில்லையே என்று வருந்துவார்கள். ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் பெற்றோர்களுடைய தொகையை கட்டிவிட்டு இந்த சமயத்தில் அந்த கல்வி எனக்கு பிடிக்கவில்லை, அந்த நிறுவனம் எனக்கு பிடிக்கவில்லை, அந்த சூழல் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் பெற்றோர்களுடைய நிலைகளை நினைத்து பார்க்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள், குறிப்பாக மாணவ செல்வங்கள் எதிர்கால கல்வி திட்டங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது சரியான விதத்தில் சிந்தித்து, சரியான சூழ்நிலைகளை, கல்வியில் சிறந்த, அனுபவத்தில் சிறந்த, ஜோதிடத்தில் சிறந்த வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து தீர்மானிப்பது மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தினுடைய முதல் சில தினங்களில் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் திங்கட்கிழமைக்கு பிறகு செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். முயற்சி ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சப்தம தசம ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். இந்த காலகட்டங்களில் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் கூறக்கூடிய செலவுகளை சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துங்கள். சுய தொழில்
தொழில் செய்யக்கூடிய பக்த கோடிகள் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பதும், தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பதும், தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பதும் அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். மிதுன ராசி சார்ந்த மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. இளைஞர்கள் எதிலும் பொறுமை, நிதானம் இவைகளோடு செயல்பட வேண்டும். வண்டி வாகனங்களில் வேகத்தை குறைக்க வேண்டும். விவேகத்தோடு செயல்பட வேண்டும். மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகள் குலதெய்வ பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கோடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரத்தினுடைய இரண்டாவது பகுதி அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போறது. அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போறது. இந்த வாரத்தில் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் பாக்யாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். இது கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. அஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தினாலே பலவிதமான கவலைகள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான எதிர்நீச்சல்கள், பொருளாதார நெருக்கடிகள் இவைகளையெல்லாம் கடந்து வரக்கூடிய கடகராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமா அமைய போறது. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அபரிமிதமான அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடப்பது என்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. ஜோதிட ஆர்வலர்களுக்கு பலவிதமான குழப்பங்கள் மனதில் ஏற்பட்டாலும் சூரிய பகவான் உங்களது ராசிக்கு 2க்கு அதிபதி. 2க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 11வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இந்த வாரத்தில் பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரும். அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த வெற்றிகள் தேடி வரும். அரசு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடுவது அனுகூலத்தை கொடுக்கும். அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி என்ற சிந்தனைகள் அனைத்து பக்த கோடிகளுக்குமே காணப்படுகின்றது. அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு அசம்பிளிக்கு போறது, ஆபீஸ்க்கு போறது, அரசு சம்பந்தப்பட்ட பணிகளை கவனிப்பது என்ற வேலைகள் இருந்தாலும் ஒரு சாதாரண குடிமகனுக்கு கூட அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காணப்படுகின்றது. ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். சிவில் சப்ளை சம்பந்தப்பட்ட ரேஷன் கார்டில் குடும்ப நபர்களை சேர்க்க வேண்டும். குடும்ப அட்டையில் விலாச மாற்றங்கள் செய்ய வேண்டும். இதை போல சின்ன சின்ன பணிகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த பணிகளை எல்லாம் அரசு சார்ந்த அலுவலகங்களுக்கு சென்று அரசு சார்ந்த அலுவலகங்கள் மூலம் நாம் திருத்த வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய பணிகளை எல்லாம் அபரிமிதமான வெற்றியை நீங்கள் பெற முடியும். கடக ராசியை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. கடக ராசியை சார்ந்த மாணவ செல்வங்கள் உங்களது எதிர்கால கல்வி திட்டங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது, கூடுதல் சிந்தனைகளோடு செயல்படும் பொழுது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீங்கள் பிரத்யட்சமாக பெற முடியும். மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான உயரிய சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போறது. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் இளைஞர்களுக்கு வெற்றியை கொடுக்க போறது. போட்டி தேர்வுகளை சந்திக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் அபரிமிதமான தன்னம்பிக்கை பெருகுவதையும் பலவிதமான வெற்றி தகவல்கள் நாடி வருவதையும் பிரத்யட்சமாக உணர முடியும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வருவதை உணர முடியும். கடக ராசியை சார்ந்த வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும்.
நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள், நல்ல மருந்துகள் கிடைக்கும், எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெருகும். கடந்த காலத்தில் இருந்த மனச்சோர்வும் உடல் சோர்வும் நீங்குவதை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைவதை நீங்கள் உணர முடியும். முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய வாரமாக அமைவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசி நாதன் தசமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது எதிர்கால தொழில் ரீதியான திட்டங்கள், எதிர்கால வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் இவை யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதை உணர முடியும். இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் மந்தகாரகன், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், வாக்கு ஸ்தானத்தில் கேது பகவான், இந்த கிரக அமைப்புகள் ஒரு சரியான கோச்சார அமைப்பாக நாம் சிந்திக்க முடியாது. இந்த காலகட்டங்கள்ல உங்க மனதில் சில சிந்தனைகள் தோன்றுகின்றது. ஏதோ ஒரு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆமை முயல் கதைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆமையும் முயலும் ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு தயாரானார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது முயல் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆமை தனது முயற்சியை கூடுதல் முயற்சியோடு தொடர் முயற்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இவ்வளவு பொறுமையாக வரக்கூடிய ஆமையை நாம் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஆனால் ஆமை வருவதற்குள் நாம் சற்று இளைப்பாறி செல்லலாம் என்று முயல் ஒரு இடத்தில் தூங்குகின்றது. ஆமையானது தொடர்ந்து முயற்சி செய்கின்றது. தொடர்ந்து முயற்சி செய்த ஆமையானது போட்டியில் வெற்றியை பெறுகின்றது. ஆனால் சுறுசுறுப்பும் வேகமும் உடைய முயலானது தூக்கத்தினால் அந்த வெற்றியை நழுவ விடுகின்றது. இந்த சமயத்தில் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு முயலுடைய மனநிலையை கொடுத்தாலும் ஆமையினுடைய முயற்சியை நீங்கள் பெற வேண்டும். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களில் தொடர்ச்சியான முயற்சி தேவை என்ற சிந்தனைகளை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இருப்பதிலேயே தவறு முயல் ஆமை. முயலாமை என்ற சிந்தனைகளை நீங்கள் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு தொடர் முயற்சியை பின்பற்ற வேண்டிய காலம். நீங்கள் ஆமை பெற்ற வெற்றியை பெறுவதற்கு முயலாமை என்ற சிந்தனைகளை தவிர்ப்பதற்கான சிந்தனைகளை சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம். உங்களது ராசி நாதன் தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது தொழில் ரீதியான, உங்களது வேலை வாய்ப்பு ரீதியான, உங்களது கல்வி ரீதியான, உங்களது ஆரோக்கிய ரீதியான எந்த முயற்சிகளாக இருந்தாலும், சிம்ம ராசி சார்ந்தவர்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் தொடர் முயற்சி தேவை. எதையும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடக்கூடாது என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு முயற்சி திருவினை ஆக்கும் என்ற சிந்தனைகளோடு உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலம். நீங்கள் எந்த அளவுக்கு கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களது எதிர்கால வெற்றிகள் அபரிமிதமாக இருக்கும் என்பதை மனக்கண் முன் தியானித்துக் கொண்டு உங்களது மனதில் தொடர் முயற்சிக்கு திட்டமிட வேண்டிய வாரம் இந்த வாரம். மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம். இளைஞர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட, உங்களது முயற்சி சம்பந்தப்பட்ட, வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை முடுக்கிவிட வேண்டிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகள், வயதில் பெரியோர்கள் நாவடக்கம் தேவை. ஆரோக்கியமான சத்தான சரிவிகித உணவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும்
இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் இந்த வாரம் முயற்சி வாரம் என்பதை மனதில் தீர்மானித்து செயல்படுங்கள். தினந்தோறும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். பணிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாரமா அமைய போறது. உங்களது ராசிக்கு சதுர்சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடப்பதும், பஞ்சம சஷ்டம ஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட கவலைகள் நீங்க போறது, கடந்த காலத்தில் உள்ள கட்டங்கள் நீங்க போறது, மனதில் பாரமாக இருந்த பலவிதமான கவலைகள் உங்கள் மனதை விட்டு நீங்க போறது, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் தவித்துக் கொண்டு உங்களது வாழ்க்கையை கடந்து வந்த உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. பொருளாதார தீர்வுகள், குடும்ப ரீதியான தீர்வுகள், இல்லத்தரசிகளுக்கு மாமியார் மருமகள் ரீதியான தீர்வுகள், பிள்ளைப்பேறு வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள், கணவன் மனைவி ஒற்றுமை போன்று குடும்ப ரீதியான பொருளாதார ரீதியான உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும், உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த அத்துணை விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைவதை உணர முடியும். அந்த தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அபரிமிதமான மகிழ்ச்சி தோன்றுவதையும், ஏதோ ஒரு பெரிய பாரத்தை தலையில் இருந்து இறக்கி வைத்தார் போல் மகிழ்ச்சியை பெறக்கூடிய சூழ்நிலைகள், மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. கன்யா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. கடந்த காலத்தில் பொருளாதார ரீதியாக இருந்த இடர்பாடுகள், இடையூறுகள் நீங்க போறது. கன்யா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போறது. கன்யா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டக்கூடிய சூழ்நிலைகள், அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. கடந்த சில வாரங்களாக பொருளாதார ரீதியாக இருந்த இடையூறுகள், இடர்பாடுகள், நெருக்கடிகள் இவைகளுக்கு நல்ல தீர்வுகள் இந்த வாரத்தில் கிடைக்க போறது. கண்ணுக்கு தெரியாத கரங்கள் உங்களுக்கு கை கொடுப்பதையும், அதன் மூலமாக உங்களது வாழ்க்கை தரம் உயர்வதையும் பிரத்யட்சமாக உணர முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல், வெற்றியை கொடுக்க போறது. இருந்தாலும் சப்தம ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார், உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு கவலை உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. இந்த சமயத்தில் இந்த கவலைப்படக்கூடியவர்கள் என்று சிந்திக்கும் பொழுது, சம்பந்தம் இல்லாத கவலைகளை மனதில் வைத்துக்கொண்டு, மனதில் சுமந்து கொண்டு, அதன் மூலமாக நான் கவலைப்படுகிறேன் என்று கூறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு கூட ஒரு உதாரணத்தை நாம் சிந்திக்க முடியும். ஒரு ட்ரெயின் ஜேர்னி, அதாவது ஒரு ட்ரெயினில் ஒருத்தர் பயணிக்கிறார். அவ்வாறு பயணிக்கும் பொழுது மிகவும் ஒரு வெயிட்டான ஒரு மூட்டையை தலையில் வச்சுக்கிறார். அந்த தலையில் வச்சுக்கும் பொழுது இந்த ட்ரெயினில் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அந்த மூட்டையை வைக்கிறதுக்குன்னு மேலே தான் லக்கேஜுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கே, அதில் நீங்கள் வைங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் லக்கேஜுக்குன்னு டிக்கெட் வாங்கலை, அதனால நானே இதை தலையில் வச்சுக்கிறேன் அப்படின்னு ட்ராவல் பண்ணுறார். இப்போ நம்ம லக்கேஜை தலையில் வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ணாலும் நம்மளுடைய வெயிட்டையும் சேர்த்து அந்த ட்ரெயின் தான் இழுத்துட்டு போகிறது. நம்ம அந்த லக்கேஜுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பேஸில் அந்த லக்கேஜை இறக்கி வச்சுட்டோம்னா அந்த பாரம் நம்மை அழுத்தாது.
அப்ப நம்ம வாழ்க்கை அப்படிங்கக்கூடிய பயணத்துல செல்லும் பொழுது அந்த லக்கேஜுக்குன்னு இருக்கக்கூடிய இடத்துல அந்த பாரத்தை நாம் இறக்கி வைக்காமல் நமது தலையிலேயே வைத்துக்கொண்டு பயணிக்கும் பொழுது அந்த பாரம் எவ்வாறு அழுத்துகின்றதோ, ஒரு ட்ரெயின் ஜேர்னி பண்ணும்போது அந்த மூட்டையை அந்த இடத்துல லக்கேஜுக்குன்னு இருக்கிற இடத்துல தூக்கி வச்சுட்டோம்னா அந்த பயணம் முடிஞ்சோடனே அந்த லக்கேஜை நம்ம இறக்கி எடுத்துட்டு வர போறோம். ஆனால் அந்த லக்கேஜை நான் தலையிலேயே வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அப்ப அந்த லக்கேஜோடைய வெயிட் நம்மளை அழுத்தும் தானே. அதை போல வாழ்க்கை என்ற பயணத்தில் நாம் நமக்கு தலைமேல் இருக்கக்கூடிய பாரங்களை அதற்கான இடங்களில் நாம் இறக்கி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இறக்கி வைக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாரத்தினுடைய அழுத்தம் நம்மை பாதிக்காது. இதற்கு இறையருளும் அனுபவம் சார்ந்த ஜோதிடர்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அந்த விதத்தில் கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகள் உங்களது கவலைகளை, கட்டங்களை இறைவனது திருவடியில் சமர்ப்பணம் செய்து வாழ்க்கையை கொஞ்சம் லகுவாக்கி இயக்கும் பொழுது உங்களது வாழ்க்கை பயணம் வெற்றியை கொடுக்கும். கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். துலா ராசி பக்த கோடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் கூடுதல் உழைப்பையும் கூடுதல் சிந்தனைகளையும் கூடுதல் முயற்சியையும் சிந்திக்க வேண்டிய வாரமா அமைய போறது. இந்த வாரத்துல உங்களது ராசிக்கு சஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அபரிமிதமான தன்னம்பிக்கை ஆற்றலை கொடுக்க போறார். எதையும் தாங்கும் இதயத்தை கொடுக்க போறார். எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய, எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்க போறார். இந்த ஆற்றல் ஒரு மனிதனுக்கு கிடைச்சிடுத்தினாலே அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத நாம் சிந்திக்க முடியும். சாதனையாளர்களுடைய வரலாற்றை நாம் புரட்டும் பொழுது அவர்கள் வெற்றிக்கு காரணம் என்ன என்று பார்த்தால் எதையும் தாங்கும் இதயம், எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல், எதற்கும் அஞ்சாத நெஞ்சம், சூழ்நிலைகளை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல், இவைகள்தான் சாதனையாளர்களுடைய வெற்றிக்கு காரணம் என்பதை அவர்களது வரலாற்றில் இருந்து நாம் சிந்திக்க முடியும். அந்த வகையிலே துலா ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு சஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் தன்னம்பிக்கையை கொடுக்க போறார். எதையும் தாங்கும் இதயத்தை கொடுக்க போறார். எந்த சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்க போறார். இருந்தாலும் ஜோதிட ஆர்வலர்களுக்கு மனதில் ஒரு வினா தோன்றுகின்றது. லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றாரே. துலா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு 3, 6 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றாரே, விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றாரே என்ற கவலைகள் தோன்றுகின்றது. உண்மைதான். லாபஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகையினால் நீங்கள் செலவு செய்யும் பொழுது பொறுமை, நிதானத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. அதே சமயத்தில் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது இணைவாற்றலோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. துலா ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு 3, 6 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை. வண்டி வாகனங்களில் வேகத்தை தவிர்க்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். வயதில் பெரியோர்கள் சத்தான சரிவிகித உணவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உங்களது ராசிக்கு சதுர் பஞ்சம ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது குழந்தைகளுடைய நடை, உடை, பாவனைகளில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். செலவுகளை திட்டமிட வேண்டும். ராசியை சார்ந்த மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பதும், இளைஞர்கள் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான விகிதத்தில் பின்பற்றுவதும் அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் திருமண விஷயங்களில்
கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை, கூடுதல் எச்சரிக்கை தேவை என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் குலதெய்வத்தினுடைய திருநாமாவை தினந்தோறும் 27 முறை ஜபிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்று சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் அபரிமிதமான வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக காணப்படுறது. ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2, 5 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், தன பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேல் பதிவதும், லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதும் ஆன்மீக ரீதியான உங்களது நெடுநாளைய முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதை உணர முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் தோன்றுவதையும், தேர்வுகளை சந்தித்த மாணவ செல்வங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதல் விழுக்காடுகள் மதிப்பெண்கள் பெற்றதையும், எதிர்கால கல்வி திட்டங்களை தீர்மானிக்கும் பொழுது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது, இவைகள் யாவும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் இளைஞர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. பிள்ளை பேர் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள், குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒன்றாக சேர்ந்து உல்லாச பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் நாடி வரப்போறது. விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள், தொழிலில் ஏற்பட்ட தடைகள், பொருளாதார ரீதியாக இருந்த பிரச்சனைகள், இவைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வருவதை சிந்திக்க முடியும். விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானத்திலே மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். அர்த்தாஷ்டம சனி பகவானுடைய தாக்கம் காணப்பட்டாலும் உதவிகள், குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தினாலே மனச்சோர்வுகள் ஏற்படுகின்றது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு குழந்தைகள், பெரியோர்கள் யாரும் நம் சொல்வதை கேட்கவில்லையே என்ற ஏக்கங்கள் ஆழ் மனதில் காணப்படுகின்றது. சில சமயம் மனது உடம்பு சோர்ந்து காணப்படுகின்றது. இந்த சமயத்தில் மனச்சோர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீங்கோ. உங்களுக்கு பிடித்த ஆன்மீக ரீதியான சிந்தனைகளை சிந்திப்பது, மனதை ஒருநிலைப்படுத்துவது, மௌன விரதம் இருப்பது, இறைவனது திருநாமாவை ஜெபிப்பது, இவைகள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வருவதை சிந்திக்க முடியும். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் மாற்றங்களை பெறக்கூடிய, ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாரமாக அமைவதை உணர முடியும். இருந்தாலும் விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். இவைகளையெல்லாம் சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது இந்த வாரத்தையும் நீங்கள் வெற்றி வாரமாக சிந்திக்க முடியும். செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது, முருகப்பெருமான் வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரமானது தன்னம்பிக்கை வாரமாக அமைய போறது. பாக்யாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்களது ராசிக்கு 2, 3 அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் முயற்சி ஸ்தானத்தை கடந்து வருகின்றார். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. வெளியூர் பயணங்களையும் வெளிநாட்டு பயணங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. தொலைதூரத்து பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்
அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போறது. பாக்யாதிபதி சட்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது. இருந்தாலும் மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பதும், வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளை செய்யக்கூடிய இளைஞர்கள் உங்களது முயற்சி செய்யும் பொழுது மன தளர்ச்சியை நீக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திப்பதும், சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்ப்பதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக சிந்தித்து செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள் சத்தான சரிவிகித உணவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இவைகள் காணப்படுகின்றது. சதுர்ஸ்தானத்தில் ராகு பகவானும் தசமஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கின்றார். தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்களில் மிகவும் பொறுமை நிதானம் தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் வெற்றி வாரமாக அமைய போறது. உங்களது ராசிக்கு 3-12 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இந்த காலகட்டங்களில் குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள், குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றங்கள், குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு ரீதியான சுப செய்திகள், குழந்தைகளுக்கு திருமணம் ரீதியான சுப செய்திகள், குழந்தைகள் பேரன் பேத்திகள் போன்ற சுப செய்திகளை இந்த வாரத்தில் நீங்கள் பெற்று மகிழ்ச்சி ஆனந்தத்தை பெற முடியும். இருந்தாலும் அஷ்டமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. உஷ்ணமான சமயங்கள், இந்த சமயங்களில் குளிர்ச்சியான பழங்களை எடுத்துக்கொள்வது, சத்தான சரிவிகித உணவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம், இவைகளை சிந்தித்து செயல்படுங்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ரீதியான விஷயங்கள், குழந்தைகளுடைய ஸ்கின் சம்பந்தப்பட்ட கூடுதல் கவனங்கள், இவைகளில் கண்ணும் கருத்துமாக நடக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டிய காலமாக இந்த காலகட்டங்களை திட்டமிடுங்கள். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோஜனை செய்து பேசுவது மிகவும் முக்கியம். மெஷர் யுவர் வேர்ட்ஸ் பிஃபோர் லெட் இட்ஸ் ஃபால்ஸ். உங்கள் வாயிலிருந்து விழக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் சிந்தித்து அளந்து பேச வேண்டிய கட்டாயம் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. கோளறு பதிகம் பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்ப ராசி பக்த கொடிகளே, கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு வாரத்தில் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய வாரமாக காணப்படுறது. உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சதுர்ஸ்தானத்தை கடக்கும் பொழுது தன லாபஸ்தானாதிபதி சதுர்ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசியிலேயே மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். ஏதோ ஒரு தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. ஆனால் அந்த தீர்மானத்தை நீங்க தீர்மானிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது ஒரு இடத்துக்குள்ள டிராவல் பண்ணிட்டு வரீங்க, அந்த இடத்துல வந்தோடனே அந்த இடத்துல ஒரு 4-5 பாதைகள் பிரிகின்றது. ஆனால் எந்த பாதையில் நாம் சென்றால் நாம் செல்ல வேண்டிய இடத்துக்கு நாம் போய் சேர முடியும் அப்படின்னு தீர்மானிக்க முடியாமல் தவிக்கிறார்கள். அப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன், லோக்கல் இன்ஃபர்மேஷன் அந்த இருக்கிறவாளை கேட்குறோம், இந்த பாதையில் ஒரு மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க ஐயா, இந்த பாதையில் குறுக்க ஒரு ஆற்றினுடைய பாலம் வேலை நடக்கிறது, இந்த பாதையில் போனீங்கன்னா இந்த இடத்துல, அந்த மாதிரி ஒவ்வொரு பாதையிலையும் இருக்கக்கூடிய தடைகளை அவர்கள் கூறுகிறார்கள். இது எல்லாத்தையும் உள்வாங்கி எந்த பாதையில நாம் பயணிக்கிறது அப்படின்னு தீர்மானம் பண்றேன்.
இதுக்கு ஒரு அருமையான வழி சொல்கிறேன். அந்த லோக்கலில் சொல்லக்கூடிய தகவல்களை வாங்கிக்குங்க. அந்த இடம் நீங்கள் வண்டி நிற்கிறதுலேருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ எந்த பாதையில் ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் அந்த தடை இருக்கோ, அந்த தடை எந்த பாதையில் இருக்குன்னு நம்ம தீர்மானிச்சுட்டு அந்த தடை இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த இடத்துல நம்ம வண்டி தாண்டுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு காரில் போகிறோம். அப்போ இது ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, ஒரு 4 பாதைகள் அந்த வழியில் போகிறது. அதில் 4 பாதைகள்லையும் 4 விதமான தடைகள் காணப்படுறது. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தடைகள் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தூரம் எது குறைவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு நம்ம போய் அதை பார்த்து அந்த தடையை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நபர் அந்த இடத்தை பார்த்து கூட 1 வாரம் ஆயிருக்கலாம். அந்த 1 வாரத்தில் அந்த பாதையை சீர் செய்திருக்கலாம். எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. அதை போல இந்த சமயத்தில் கும்ப ராசி சார்ந்த கும்ப லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. அவசரத்தை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இந்த சமயத்தில் அவசரப்பட்டு எந்த தீர்மானங்களையும் தீர்மானிக்க வேண்டாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டிய காலம் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுங்க. கும்ப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது பல நண்பர்கள் பல கருத்துக்களை கூறுவார்கள். ஆனால் நீங்கள் எந்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறத சுயமாக சிந்தித்து தீர்மானியுங்கள். அவசரப்பட்டு எந்த தீர்மானங்களையும் தீர்மானிக்க வேண்டாம். கும்ப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு எதிலும் பொறுமை தேவை, எதிலும் நிதானம் தேவை, எதிலும் எச்சரிக்கை தேவை. இந்த வாரம் மிகவும் எச்சரிக்கையாக மிகவும் பொறுமையாக அவசரத்தை தவிர்க்க வேண்டிய, பயணம் செய்யும் பொழுது மிகவும் கவனமாக, உங்களது வாழ்க்கை பயணத்திலும் கூடுதல் கவனமாக செயல்பட வேண்டிய வாரம் அப்படிங்கிறத தீர்மானம் செய்து கொண்டு இந்த வாரத்தை நாம் கடப்போம். இந்த கிரக கோச்சார ரீதியான கிரக அமைப்புகள் எப்படி இருந்தாலும் நமது பிரார்த்தனைகள் இறைவனது தனிப்பெரும் கருணை நிச்சயமாக நம்மை காத்து கொண்டு வரும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளோடு மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள். இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சி செய்யும் பொழுது மன தளர்ச்சியை நீக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. எதிலும் நிதானம் தேவை, எதிலும் எச்சரிக்கை தேவை. கும்ப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வருவதை சிந்திக்க முடியும். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுங்கள். கும்ப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு கோளறு பதிகம் பாராயணம் செய்வது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மீன ராசி பக்த கோடிகளை, மீன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் முயற்சி வாரமா அமைய போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது நெடு நாளைய முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. வாய்ப்பு உடையவர்கள் ஒரு முறை சூரியனார் கோயில் சென்று சூரிய பகவானை தரிசித்து வருவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது ராசி நாதன் முயற்சி ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலும், உங்களது ராசியிலேயே ராகு பகவானும் சப்தமஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரிப்பது ஒரு அனுகூலமான கோச்சார அமைப்பு என்று நாம் சிந்திக்க முடியாது. இந்த சமயங்களில் செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானம் தேவை. வண்டி வாகனங்களில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பழுதுகளை உடனுக்குடன் கவனிப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது நல்லது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கோடிகள் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய காலம் இது. கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும்.
தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றியை கொடுக்கும் என்ற சிந்தனைகளோடு, முயற்சி திருவினையாக்கும் என்ற சிந்தனைகளோடு மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய மனச்சோர்வுகளை நீக்கிக் கொண்டு பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுக்கிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ, நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழியடி வாழியாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுக்கிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.